உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க காணோம்? என்ன பண்ணிட்டு இருக்கா? டைம் ஆயிட்டு இருக்கு. இந்த தமிழ் ஏதோ சும்மா பில்டப் கொடுக்குறா. அசைன்மெண்ட் விஷயத்துல அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சா ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. இப்ப நம்ம எல்லாரும் அங்க போய் அப்பா கூட என்ன பண்றது? நமக்கு எப்படியும் ஸ்கூல் அசைன்மெண்ட் எழுதி ஆகணும். அந்த விஷயத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுக்குவோம். அப்பா பக்கத்துல இருந்தா எனக்கு அழுகதான் வரும். அசைன்மெண்ட் எழுதுறதெல்லாம் எனக்கு வரவே வராது. ஃபாதர்ஸ் டே வராமலே இருந்திருக்கலாம். குழந்தைங்களா, என்ன நின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க. வாங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? அப்ப போலாமா? நேரமாச்சு. வாங்க 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 சீக்கிரம். அட டைம் ஆயிடுச்சு. கவின், வாங்க வாங்க போலாம் போலாம். வாங்க. என்ன எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சா? ஆமாமா. இந்தாம்மா திருநீர் எடுத்துக்க. கொடுங்க. தமிழ், நீயுமா போற? ஆமாமா. இல்ல பசங்க போயிட்டு வரட்டுமே, நீ இங்கே இருக்கலாம்ல. இல்லம்மா, குழந்தைங்களை எப்படி தனியா அனுப்ப முடியும்? இல்ல தமிழ், நமக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. பசங்க போயிட்டு வந்துருவாங்க. என்ன அபி, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவல்ல இவங்கள? நம்ம ஹாஸ்பிட்டல் தானே பாட்டி, நாங்க போயிட்டு வந்துருவோம். டோன்ட் வரி. அப்புறம் என்ன தமிழ், அவங்க பத்திரமா போயிட்டு வந்துருவாங்க. நீ கவலைப்படாத. நமக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனாலதான் சொல்றேன். சரிங்கம்மா. அப்போ நீ எங்க கூட வரலையா? பாட்டி ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாம அசைன்மெண்ட் பண்ணலாம். ஓகேயா? எப்பவும் அவங்க கூடவே இரு. அங்க பேஷண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. உடம்புக்கு முடியாம இருப்பாங்க. வீட்ல இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்க கூடாது. எல்லாரும் சமத்தா இருக்கணும். அப்பா ரொம்ப பிஸியா இருப்பாரு. அவரை தொந்தரவு பண்ணி திட்டு வாங்க கூடாது. அமைதியா பாத்துட்டு வரணும். சரியா? ஆமா, பெரிய கேர்டேக்கராமா அட்வைஸ் பண்றாங்க. நாங்களாம் பல வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கவின், என்ன பேச்சுது? ராமையா, அம்மா நேரமாச்சு. குழந்தைங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. சரிங்க. வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. வாடா. பார்த்து ஜாக்கிரதை. ஸ்கூல்ல உங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கிறதுனால தான் உங்க 4 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அலோ பண்ணிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில டெக்கோரம்ஸ், சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு போற இடம். சோ நீங்க வீட்ல ஃப்ரீயா ஜாலியா இருக்கிற மாதிரி இங்க இருக்க முடியாது. முக்கியமா எந்த ரூலையும் பிரேக் பண்ணக்கூடாது. இங்க நீங்க இருக்கிற வரைக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வர்ற வழியில நீங்க கேஷுவாலிட்டி வார்டை பார்த்திருப்பீங்க. அங்க நிறைய பேஷண்ட்ஸ் நோயோட வருவாங்க. அங்க போனா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இல்ல நோய் வர வாய்ப்பு இருக்கு. சோ அங்க நீங்க யாருமே போக கூடாது. ரெண்டாவது, லெஃப்ட்ல போனா ஸ்கேனிங் ரூம், லேப் எல்லாம் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நீங்க யாருமே அங்க அலோடு கிடையாது. அப்புறம்
ரைட்ல எமர்ஜென்சி வார்ட். அங்க ரொம்ப மோசமான கேசஸ்ல இருக்கிற பேஷண்ட்ஸ், ஆக்சிடென்ட் கேசஸ், அப்புறம் தீக்காயம் ஆனவங்கன்னு பார்க்கவே பயங்கரமா இருக்கும். I can't take the risk of sending you there. மேல ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு, நீங்க போக கூடாது. ரொம்ப சென்சிட்டிவான இடம், கண்டிப்பா நீங்க அங்க போக கூடாது. அப்புறம் லிஃப்ட் ஏரியால கொஞ்ச நாளா மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு, அந்த ஏரியாவை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இப்ப நான் சொன்ன எங்கேயும் நீங்க போக கூடாது, புரிஞ்சுதா? வாயை திறந்து பதில் சொல்லுங்க, புரிஞ்சுதா? சரிப்பா. சரிப்பா. குட். இன்னைக்கு நான் உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன். பட் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு. ஐ ஹாவ் டு அட்டெண்ட். ஐயோ. That's the life of doctor. பட் டாக்டர் ரமேஷை வர சொல்றேன். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. He'll explain everything you need. அதை நோட் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். Got it? Good. I'll see you. என்ன அபி, அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு ஹாஃப் அன் ஹவர் கிளாஸ் எடுத்தார்ல, ஆனா நம்ம எங்கெல்லாம் போகணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நீங்க எங்கேயுமே போக கூடாதுன்னு தான் அப்படி சுத்தி 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 சொல்லிட்டு போறாரு. அதனால அவர் பேச்ச கேட்டு நீங்க இந்த ரூம்லயே இருங்க. நான் போய் வண்டிக்கு டீசல் அடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள வர டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் பேசிருங்க. நான் வந்து கூட்டிட்டு போறேன், சரியா? போர் அடிக்காதீங்க ராமையா, கிளம்புங்க. சரி. அப்பாடா. அப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.